இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அதிமுக கள்ளக்கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என இபிஎஸ் கேள்வி. பாஜக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியே வந்ததில் ஸ்டாலினுக்கு ஏன் எரிச்சல் ஏற்படுகிறது என்றும் வினா. அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுதான் எரிஞ்சு கிடக்கிறார். எரிச்சல் உனக்கு ஏப்ப எரிச்சல் வருது? எங்க கட்சியில் இருக்கிறோம், எங்க கட்சி கூட்டணியில் இருக்குது, விலகுது, அது எங்களுடைய இஷ்டம். எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம். அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கள்ளத்தொடர்பு. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடும் இந்தியா கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒருங்கிணைப்பில்லாத கூட்டணி பலமாக இருப்பது போன்ற மாய தோற்றத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி வருவதாகவும் திருச்சி தென்னூர் பிரச்சாரத்தில் பேச்சு. போய் சேரலினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும். ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனாலதான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய தினம் ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத 2G அலைக்கற்றையில் ஊழல் செய்து தமிழகத்தை திமுக தலைகுனிய செய்திருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கூட்டணி அரசில் இடம்பெற்றிருந்த போதே ராசாவும் கனிமொழியும் ஊழல் புகாரில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டதாக விமர்சனம். உத்தரப்பிரதேசம் சஹாரன்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கமிஷனுக்காக வேலை செய்பவர்கள் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜக பணியாற்றி வருவதாகவும் பேச்சு. उनका कमीशन कहता है भ्रष्टाचारी बचाओ. मोदी ने क्या क्या योजनाएं लाई है बढ़िया तरीके से बोलता है. 8-10 साल का बच्चा था. தமிழ்நாட்டு நிதிநிலை விரைவில் சீரானதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி. ஆசிரியர்கள் மீது கரிசனம் வந்தது போல எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக நாடகமாடுவதாகவும் விமர்சனம். 3 ஆண்டு திமுக ஆட்சியில் விவசாயம் ஒரு பக்கம், விசைத்தறி ஒரு பக்கம் என இரண்டுமே சிக்கலில் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தம்மை எம்பி ஆக்கினால் விசைத்தறி மற்றும் கைத்தறி தொடர்பான பிரச்சனைகளை ஓராண்டு காலத்தில் முடித்துக் காட்ட உறுதி. ஒருபுறம் சங்கிலி பறிப்பு, இன்னொரு புறம் கஞ்சா போதை என பெற்றோர்கள் பீதியில் இருப்பதாக ஜி.கே. வாசன் கருத்து. மக்களின் கோரிக்கைகள் திமுகவினருக்கு செவிடன் காதில் ஊதும் சங்காக இருப்பதாகவும் விமர்சனம். ஏற்கனவே வேறு ஒரு டிவியை உடைத்த கமல்ஹாசன் தற்போது இந்தியா கூட்டணி டிவியை உடைக்க வந்திருப்பதாக வானதி சீனிவாசன் விமர்சனம். திரு கமல்ஹாசன் எல்லா டிவியை உடைச்சிட்டு கடைசி ஒரு டிவி உடைக்க வந்திருக்காரு. அவர் இந்த தடவை இந்த இந்தி கூட்டணி டிவியை அவரோட கையாலேயே உடைச்சிட்டு போவார். கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக வெறுமனே சரித்திரம் பேசாமல் உண்மை தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருப்பதாகவும் பேட்டி. கச்சத்தீவு பிரச்சனையில நாங்க சரித்திரம் சொல்றீங்களே, சரித்திரத்துல என்ன நடந்திருக்கிற உண்மையை சொல்லி இருக்கோங்க. சரித்திரத்தினுடைய உண்மை பக்கத்தை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கி மக்களுக்கு சரித்திர உண்மையை சொல்லி இருக்காரு. தெரு தெருவாக வாக்கு கேட்டு செல்லும் முறைக்கு பதில் பொது இடத்தில் சுழற்சி முறையில் பிரச்சாரம் செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த சீமான் கோரிக்கை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்றும் காஞ்சிபுரத்தில் பேட்டி. இப்படி தெரு தெருவா ஓட்டு கேட்கிற முறையை நிறுத்திட்டு ஒரு இடத்த கொடுங்க, கட்சிகளுக்கு சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுங்க. இன்னைக்கு எங்க ஐயா அன்புமணி பேசுவார், போயிட்டு நாளைக்கு வந்து ஐயா டிடிவி பேசுவோம், அப்புறம் ஐயா ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கட்டும் மக்கள். இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகம் இன்னைக்கு சீமான் பேசுறாரு, ஐயா அன்புமணி பேசுறாருன்னு சொன்னா வந்து கேட்பாங்க, யாரு பேசுறது நல்லா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம். திண்டுக்கல் மாவட்டம் நாகம்பட்டியில் பிரச்சாரத்துக்காக சென்ற ஜோதிமணியிடம் கடந்த தேர்தலில் வேலைவாய்ப்பு தருவதாக அளித்த வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பிய இளைஞர்.
ஆவேசமாக காரில் ஏறிய பின் மீண்டும் இறங்கி வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என செய்தியாளர்களிடம் பதிலளித்த ஜோதிமணி. இந்த மாதிரி வேலை கேட்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலை நரேந்திர மோடி அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் நடைபெற வேண்டும். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் விழாவின் போது பாரம்பரிய முறைப்படி தோல் பையில் தண்ணீர் பீச்சி அடிப்பவர்கள், நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் முன்பதிவு செய்வது கட்டாயம். நாளை முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. பொள்ளாச்சியில் மாருதி ஆம்னி வேனில் கொண்டு செல்லப்பட்ட 8 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல். கோயம்புத்தூர் விமான நிலையம் நோக்கி உரிய ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வாகன தணிக்கையில் சிக்கியது. திசையன் விலை நகர தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிப்பது தொடர்பான ஆலோசனையின் போது அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் திமுகவினர் தள்ளுமுள்ளு. கடுஞ்சொற்களால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்ட நிலையில் அமைச்சரை பத்திரமாக மீட்டு காரில் அனுப்பி வைத்த போலீசார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானார். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிர் பிரிந்தது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ மறைவு குறித்து பேட்டியளித்த போது கண்கலங்கிய அமைச்சர் பொன்முடி. புகழேந்தியின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் நாளை மாலை தகனம் செய்யப்படும் என பொன்முடி தகவல். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மீது வன்முறை தாக்குதல். மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூரில் 2020ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்ய சென்றபோது வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டது. வட தமிழக உள் மாவட்டங்களின் அநேக இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 840 ரூபாய் அதிகரித்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 105 ரூபாய் உயர்ந்து 6,615 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.